ஓகே, முதலாவது பாப்ப பிள்ளைகள் வரும் மாடு. வரும் மாடு. இரண்டாவது மாமாவும் வருவான். மாமாவும் வருவான். மூணாவது சேரனும் சோழனும். நாலாவது எல்லோரும் வந்தனர். எல்லா பயிர்களும் அழிந்தன. சரி, இதுல முதலாவது விட ஒரு ஆள் சொன்னதால அதை விட்டு நான் அடுத்த பார்க்கிறேன். மாமாவும் வருவான். இது சைடு நோட் பண்ணிக்கணுமா? இடைச்சொல்லாக வந்திருக்குது, எச்ச பொருளில் வந்துள்ளது. உண்மையிலும் இடைச்சொல் எச்ச பொருளில் வந்துள்ளது. நான் உண்மை என்ற இடைச்சொல்ல ஃபுல்லாக கிளாஸ். சரிதானே? இப்ப நீங்கள் இது ஒருக்கா நீராட்டமா பாருங்க. மாமாவும் வருவார். எச்ச பொருள். இது ஏன் எச்சம் என்று உங்களுக்கு சொல்லித்தாங்க. டைம் படுத்து இந்த பார்த்து 20 முடிஞ்ச பிறகு டைம் எடுத்து சேரனும் சோழனும் பாண்டியனும். இது உம்மெனும் இடைச்சொல்லாக வந்திருக்குது, எண்ணு பொருளில் வந்துள்ளது. அப்ப இடைச்சொல் எண்ணு பொருள். எண்ணிக்கை. எல்லோரும் வந்தனர். இடைச்சொல் முற்றுப்பொருள். எல்லா பயிர்களும் அழிந்தன. இடைச்சொல் முற்றுப்பொருள். சோ இந்த 4 விடைகளிலும் இடைச்சொல்லாகவே வந்துள்ளது, மிகுதியாக வர இல்லை. சரிதானே? என்பது விகுதியாகவும் வரும், இடைச்சொல்லாகவும் வரும். எப்ப இடைச்சொல்லாக வரும் என்று நம்ம தீர்மானிப்போம். அது என்னென்ன பொருள்ல வரும் அதை நம்ம தீர்மானிப்போம். சரி, இப்ப வரும் மாடு. வரும் மாடு. ஓகே, வரும் மாடு. இது அப்படியே திருப்பி போடுங்க. மாடு வரும். சரி, போடுங்க. பொருளுமே அது போடை. வரும் மாடு. இந்த வரும் என்பது எச்சம். எச்சமாக இந்த வரும் என்பது மாடு வரும். முற்றாவது. சோ உம்மெனும் விகுதி ஏற்கின்ற சொற்கள். உம்மெனும் விகுதி ஏற்கின்ற சொற்கள் எச்சமாகவும் முற்றாகவும் வரும். முதலாவது உம்மெனும் விகுதி ஏற்கின்ற சொற்கள் எச்சமாகவும் வரும், முற்றாகவும் வரும். வருவார் மாமாவும் வரும். அப்படி சோழன் வரும் வராது. வந்தனர் எல்லோரும் வரா. வந்தனா முடிஞ்சு முற்று பெற்று விட்டது. என்ன வருவார்னா முற்று பெற்று விட்டது. அது சொல்ற பருவம். அழிந்தன எல்லா பயிர்களும். முற்று அழிந்தன முற்று பெற்று விட்டது. அது ஒரு விஷயம். அப்படின்னு நினைக்கலாம். இரண்டாவது, இந்த எப்பவுமே மாடு வரும். இந்த வரும் என்பது எதிர்காலத்தை காட்டும். மாடு வந்தது, வருகின்றது, வரும். இரண்டாவது, சோ என்ற விகுதி ஒரு எச்ச பொருளில் வரும், முற்றுப்பொருளில் இருக்கும். இது வந்த மாடு, வருகின்ற மாடு, வரும் மாடு. கலந்து எச்ச பொருளிலும் முற்றுப்பொருளிலும் வந்தால் என்ற விகுதி எதிர்காலத்தை காட்டும். எதிர்காலத்தை காட்டும் என்றால் நான் சொல்ல படிக்கிறேன். எதிர்காலத்தை காட்டும். எதிர்காலத்தை காட்டும். சரியோ? அப்படினால் இப்ப சொல்லுங்க. உம்மென் சொல்லானது இடைச்சொல்லாகவும் வரும், விகுதியாகவும் வரும். விகுதியாக வந்தால் எச்ச பொருளிலும் வரும், முற்றுப்பொருளிலும் வரும்.
எச்சப்பொருளிலும் முற்றுப்பொருளிலும் வருகின்ற பொழுது எதிர்காலத்தை காட்டும். சரியா? அப்ப காலம் காட்டுகின்ற உறுப்புகள்ல இடைநிலையோடு சேர்த்து இன்னொன்னு இருந்தா விகுதி. அது போல சரி. ஓகே, விலகி தெரியுமா இது? 16வது வினா. 16வது வினா டவுட் இருந்தா கேட்கலாம். சரி, இப்ப 17வது வினாவுக்கு பாருங்க. மன்னன் உருவம் மாறினான், மன்னன் உருவத்தினை மாற்றினான், இவற்றுள் தன்வினை பிறவினையாகும் வழியாக கருதப்படுவது. மன்னன் உருவம் மாறினான், மன்னன் உருவத்தினை மாற்றினான். மாறினான் என்பது தன்வினை, மாற்றினான் என்பது பிறவினை. இது எந்த அடிப்படையில் என்ன வழியாக இது மாற்றப்பட்டுள்ளது? இந்த பெயர்வோ நடந்தான், நடப்பித்தான். இங்க நடந்தான் என்று சொல் நடப்பித்தான் பி என்ற பிறவினை விகுதி, பி என்ற பிறவினை விகுதி வந்துள்ளது. அது மாதிரி மாற்றினான மாற்றும் போது என்ன மாற்றமாக நடந்திருக்கு? யாராவது சொல்லுவாங்க? யாராவது? நிறைய படிச்சிருக்கிறது கேள்வி, படிக்காட்டியும் இந்த ஓய்வு படிச்சிருக்கோம். சொந்தம் ஒரு ஆள் கதைங்க கதைங்க அவசரமா யோசிங்க. நிறைய பேர் கதைக்க மாட்டீங்க, அதான் பிரச்சனையா இருக்குது. யாராவது சொல்லுங்களேம்மா, என்ன மாற்றம் எப்படியாவது மாறி விகுதிகள் தன்வினை பகுதியோடு சேர்ந்திருக்கலாம். தன்மையோட பகுதி என்ன மாறினா மாறு நல்ல பேர் மாறியான பிரியுமா? மாறியான் மாறு சக இன் சக ஆண் மாறினான். இதுதான் பகுதி. இந்த பகுதி விகுதிகள், விபி என்ற விகுதிகள் தன்வினை பகுதியோடு சேர்ந்து இந்த மாற்றினான் என்ற வந்திருக்குதா? மாற்றினான், இது மாறினான், இது சேர்த்தா மாறினான். எங்களுக்கு மாற்றினான் என்பது மாற்றினான். நீங்க எழுதிய பாருங்க, மாற்றினான். மாறினான் என்று சொல்லி மாற்றினான் மாறுவது என்ன மாற்றம் நடந்திருக்கு? அதான் விபி என்ற விகுதிகள் சேர்ந்திருக்கிறா? சொல்லுங்க நீங்களே, சொல்லுங்களே. இப்ப அதுக்கு 5வது வருமா? 5வது பாப்போம். சரி பாப்போம். விபி வருமானு சொல்லுங்க. எனக்கு விபி விதிதான் தன்வினை பகுதியோடு சேர்ந்து மாறுமா? அங்க விபி இருக்குதா? முதலாவது இப்ப நடந்தால் நடத்தி தந்த பி இருக்குதுமா? சரி, இப்ப ஆசிரியர் பாடம் படிப்பித்த படிப்பி பி இருக்கு. ஓகே, இங்க வியோ பியோ இது வரையில் தெளிவா பாருங்க. 2வது பாருங்க, தன்வினை பகுதியோடு, தன்வினை பகுதி என்ன மாறும்? இந்த பகுதியோடு வல்லின உயிர்மைகள் சேர்தல். வல்லின உயிர்மை சேர்ந்திருக்க இல்ல, மாற்றினால பாருங்கம்மா, இற்றனா மாறி இருக்குது, இற்றனா சேர்ந்து இருக்குது. மத்த மாவண்ணா அப்படியே இருக்குது, ரீனா அப்படியே இருக்குது, நாவண்ணா அப்படியே இருக்குது, இன்னன்னா அப்படி இருக்குது. ஒரு இற்றனால் சேர்ந்து இருக்குது. அதானே? அதான் கொண்டீங்களா? மாறினான் மாற்றான் என்று சொல்லக்கூடிய வேறுபாடு
ஒரு இற்றெண்ணா கூடுதலாக சேர்ந்திருக்குது. அப்படி என்றால் தன்வினை பகுதி ஒரு பல்லின உயிர்மெய்கள் உயிர்மை சேரவே இல்லை, ஒரு மெய் தான் சேர்ந்திருக்கு. அப்ப ரெண்டாவது விடை பிழை. மூணாவது விடையை பார்ப்போம். சரி, மூணாவது விடைய அதன் விடத்தான் அதை விட்டுட்டு அதை பார்ப்போம். மெல்லினம் வல்லினமாக மாறுதல். ஏதாவது மெல்லினம் வல்லினமாக மாறிருக்குதா? இல்ல. உருண்டான் உருட்டினான். ஓகே, உண்டால் ஊட்டினான். இங்க மெல்லினம் வல்லினமாக மாறும். நோட் பண்ணிக்கணும். உண்டால் ஊட்டினான். இந்த என்னன்னா விட்டனவா மாறி மெல்லினம் வல்லினமா மாறும். உருண்டான் உருட்டினான். என்னன்னா உருட்டினான் வல்லினமா மாறி. எனவே மூணாவது நாலாவது விடை. தன்வினை ஈற்றுமை இரண்டிருக்குது. தன்வினையில உள்ள ஈற்றுமைன்றது உண்மையாக என்ன அங்க இருக்குதா? இல்ல. மூணாவது பாருங்கம்மா, தன்வினையோட பகுதி இரட்டிக்கிறது. இதுதான் விட. இதுதான் விட. ஓகே, பகுதி இரட்டித்தல் என்றால் நல்லா தெரியும். விட்டான் என்ற சொல்ல பிரித்தா விடு சாக இட்சாக ஆண் விட்டான். இந்த டூனா பிரித்தா இட்சாக ஆ. பகுதி இரட்டிக்கிறது. இந்த பகுதியோட கடைசி மெய் எழுத்து அடுத்ததாக வருகிறது. மாறு இந்த மெய் எழுத்து இரட்டிக்கு வந்திருக்கிறது. மாற்றினாங்க. இரட்டிக்க வேணுமா? மாவண்ணா இற்றெண்ணா இரட்டிக்கொண்டு இட்சகை ரீனா நாவெண்ணா இண்ணெண்ணா மாற்றினா. எனவே இங்கு பகுதி இரட்டித்துள்ளது. விளைகிறதோ? யாருக்கா கேட்கலாம். இந்த கேள்வி கிளியரா? சரி, கிளியர் என்றால் கிளியர் இல்லைன்னா கேளுங்க. 18வது வினா, இதெல்லாம் மிக முக்கியமான வினாக்கள். பிள்ளைகள் இலக்கணமும் பாருங்க. ஆளுறுப்பு வேற்றுமை பொருளில் வருவது. ஆளுறுப்பு என்னென்ன வேற்றுமை பொருள் வரும்? ஆளுறுப்பு என்னென்ன வேற்றுமை பொருள் வரும்? யாராவது ஆளுறுப்பு மூணாம் வேற்றுமை என்னென்ன பொருள் வரும்? சொல்லுங்க. எனக்கு சொல்லுங்க போறா. கருவி, கருத்தா, உடனிகழ்ச்சி, அடைமொழி பொருள், கருத்தா பொருள், அடைமொழி பொருள், உடனிகழ்ச்சி, வேற கூட்டல் அல்லது சேர்த்தல், கூட்டல் அல்லது சேர்த்தல், வினையடை பொருள், வினையடை வந்து ஓடும் செல்வமியல வாசம் ஓடல் ஆள். வேற மூலப்பொருள் கலப்பு பொருள் இல்ல. கலப்பு வராது. அது அரிசியோடு பார்க்கறதா ஓடும். அடைமொழி வராது. அன்போடு பார்க்க அது இப்ப வராது. கல்வி கருத்தா காரணம் மூலம் சிறுபான்மை நீந்தல். வேற யார சொல்லுங்க. உங்களுக்கு எப்பவுமே நீங்க தான் படிக்கிற முடியும், வழிகாட்டப்படுத நான் அதைக்கலாம். வேற கல்வி கருத்தா காரணம் சிறுபான்மை நீந்தல் மூலப்பொருள். வேற சரி, இயற்றும் கருத்தா. ஓ, அத கருத்தா
வேற என்ன பொருள்? பால்வருக்கு தற்காலம் என்ன பொருள்? சரி, ஓகே. அப்ப கட்டாயம் கேள்விக்குரிய இதில் நாம சொல்லணும் என்னென்ன பொருளை வருகிறது. மூணாம் வேற்றுமை என்ன பொருள் உண்டு? பழங்காலத்துல பிள்ளைய கருமோ கருவி கருத்தால வந்துச்சு. தற்காலத்துல இது தவிர இந்த மூணு பொருளையும் இருக்குது. இது 5 பொருள் தான் 4 ரூபாய். சரியா? இப்ப அதை வச்சு கொண்டு நான் பார்ப்போம். நீ வராவிட்டால் நான் வரமாட்டேன். என்ன பொருள்? மூலப்பொருளா, சிறுபான்மையா, காரணமா? இதுக்கு ஒரு உதாரணம் இல்லை. கருவிக்கு உதாரணம் பேனையால் எழுதி, பேனையால் எழுதி. கருத்தா அரசனால் கட்டப்பட்டது. காரணம் நோயால் வீழ்ந்தான். சிறுபான்மைகள் மரத்தால் விழுந்தவன். மூலப்பொருள் மாவால் சுட்ட வடை, அது மாவால் சுட்ட பெட்டி. இப்ப நீ வராவிட்டால் நான் வரமாட்டேன். நீ உறுதி அளித்ததால் நான் வந்தேன். நீ உறுதி அளிக்காவிட்டால் நான் வரமாட்டேன். நீ சித்தி அடைந்தால் பல்கலைக்கழகம் செல்வாய். நீ போனால் நானும் போவேன். யாராவது சொல்லுங்க. இந்த 4 பொருள் சொல்லுங்க. 5 பொருள் எது எடுக்கலாம்? சொல்லுங்க. ரெண்டாவது. வேற யாரும்? உண்மையா அந்த விஷயத்தை எடுத்து விட்டால் நீங்க விடையை கண்டுபிடிச்சிருவாங்க. அது உண்மையாட்டாதான். கருவி கற்காவது இங்க இல்ல, மூலப்பொருளும் இல்லை, இங்க சிறுபான்மை நீங்களும் இல்ல. ஒரே ஒரு காரண பொருள் இருக்குது. நீ வராவிட்டால் நான் வரமாட்டேன். காரணம் ஒன்றுமில்லை. நீ உறுதி அளித்ததால் நான் வந்தேன். நான் வந்தது காரணம் என்ன? காரணம் என்ன? உறுதி அளித்த. நீ உறுதி அளித்தது. நான் வந்தது காரணம் நீ உறுதி அளித்தது. எனவே 2வது விட காரண பொருளில் வந்துள்ளது. இப்ப நீங்க இப்ப போனது பேப்பர்ல இந்த 5 பொருளை நோட் பண்ணிக்கொண்டு இது பழங்காலத்துல தற்கால காரணம் பெரும்பான்மை நீங்கள் வந்து மூலப்பொருள். சரிதானே? இப்ப இதை நீங்கள் வச்சுக்கொண்டு அதுபோல நீங்கள் அந்த விடைக்கு வரணும். நேரடியாக பார்த்தால் வராது. இதெல்லாம் செஞ்சு பழகிட்டீங்கன்னா நேரடியாக வரும். இப்ப நீங்க பேசிக் போறீங்க இலக்கணம். இப்பவே நாங்கள் இந்த அளவுக்கு பார்க்கலாம். ஏன்னா 100 பேர் செஞ்சு முடிக்கணும். முடிச்சதான் பேப்பருக்கு இறங்கணும். அப்பதான் பேப்பர் கிளியர் வரும். இந்த எக்ஸாம் பார்த்தாலும் இடையில பேப்பரையும் செஞ்சுட்டு போறேன். சரிதானே? எனக்கு அடுத்த பகுதியிலும் பார்க்க இருக்குது தானே. அப்ப 2வது இடமா நீ உறுதி அளித்ததால் நான் வந்தேன். நான் வார்த்தை காரணம் நீ உறுதி அளித்ததுதான். நல்லதை கூறுங்கள். இத்தொடர் தொடர்பாக பொருத்தமான இலக்கண விளக்கம். நான் சொன்ன நிகழ்வுகள் அடிக்கடி வந்து யாராவது சொல்லுங்க. அவசரப்படாமல் நிதானமாக உத்தரவு அல்லது யாராவது ஆன்சர் எடுத்தால் சொல்லுங்க. 5வது. 5வது பாப்பனா? வேற யாராவது ட்ரை பண்ணுங்க.
சரி, வேற யார் மாத்திரை பண்ண போறீங்களா? அந்த பந்தாக்கள் இருக்கீங்களா? இல்ல நான் விஷயத்துக்கு வரேன். அறிவினை நல்லதை கூறுங்கள். இப்ப நீங்க ஒரு மாட்டை பார்த்து, ரோட்ல இருக்கிற நாயை பார்த்து எனக்கு நல்லதை கூறுங்க, எனக்கு நல்லதை கூறுங்கன்னா கூறுமா? சொல்லுங்களேன், கற்பனை கெடுப்பதை கூறுமா? இப்ப நான் ரோட்ல போகட்ட நாயை நம்பிச்சு அது அழைச்சு போயினாங்கன்னு நல்லது கூறுங்க, நல்லது கூறுங்க. அப்படி நம்ம நாயோட சாதிச்சுட்டு இருக்காங்க, நம்மளை பார்க்க நம்ம அடிப்பட்ட கேஸ் வந்தாங்க அப்படின்னா அறுபது அது இல்லை. அப்ப சரி, மூணாவது வரும். ஓ பாப்போம், மூணாவது வரும், நாலாவது வரும். ஏன் நாலாவது வரக்கூடாது? ஏன் நாளாக இருக்கலாம்? நல்லதை கொடுங்கள். யார் கொடுங்கள்? நீங்கள் கொடுங்கள். முன்னிலையே இல்லையா? மூணாவது வரும், நாலாவது வரும், அஞ்சாவது வரும். தெரியலையா? முதலாவது ஷுவர் ஆதராது. ஏன் யாரா காரணம் வரும்? நல்லதை கூடுங்கள். உண்மையான இது அருணை கூடியது அல்ல. அப்ப அருணை வராது, பிள்ளை. ஒன்று பிள்ளை மத்த எல்லாம் பிள்ளைதான். பாப்போம். ஒன்றன்பால் ஒன்றன்பால் அருணைக்குரியது, ஒன்றன்பால் பலவின்பால். சோ அதுவும் வேறாம். வினை மற்றும் ஓகே. மூணு விடையில ஒன்றுதான் ஓகே, மத்த ரெண்டு பிள்ளை. சரியா? இரண்டாவது உயர்நிலை ஓகே. ஒன்றன்பால் பிள்ளை, வினை முற்று சரி. எனவே இரண்டாவது பிள்ளை, பிள்ளை வந்த பிள்ளை தானே. மூணாவது உயர்நிலை ஓகே. கூறுங்கள், நீங்கள் கூறுங்க. பலர் பார்த்தா பலர் பால ஓகே. வினைமுற்றா இல்லையா? வினைமுற்று, அதுவும் ஓகே. அப்ப அதுல மூணாவது நிலையில மூணு சரி 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 சரி. நாலாவது முன்னிலை பன்மை வினைமுற்று. உண்மையாக நல்லதை கூறுங்கள் என்றால் உயர்நிலை என்றால் தன்மை பெறும், முன்னிலை பெறும், படத்தை பெறும். அப்படித்தானே? உயர்நிலைண்டா தன்மை வரும், முன்னிலை வரும், படத்தை வரும். அப்ப இங்கு அதை விட இன்னும் ஒரு படி மேலதான் நேரடியாக நல்லதை கூறுங்கள். யார் கூறுங்கள்? நீங்கள் கூறுங்கள். அங்கு நீங்கள் என்ற சொல் எழுவாய் மறைஞ்சிருக்குது. இது எழுவாய் தொக்கி வரன்னு சொல்லுங்க. எழுவாய் தொக்கி வருதல். அப்ப இங்கு எழுவாய் மறைஞ்சிருக்குது. மறைஞ்சிருந்தால் அவை நாங்கள் மனதில் வைத்துக் கொண்டு பேசுவோம். மறைஞ்சிருந்தால் அப்ப நீங்கள் என்பது முன்னிலை, அப்ப கூறுகள் என்பது முன்னிலைக்குரிய சொல்தான், அது சரி. ஆனால் இதை விட இது மிக பொருத்தம். உயர்நிலையை விட முன்னிலைங்கிறது அதுக்குள்ள உயர்நிலைக்குள்ள மூடி ஏதாவது அது பொருத்தம். இரண்டாவது பன்மை. உண்மையா பன்மை தான் முன்னிலை, பன்மை. நீங்கள் பன்மை, கூறுகிறது பன்மை. அடுத்தது வினைமுற்று, ஆகும். அப்ப இதுல இந்த 4 விடயங்கள் இருந்தால் இப்போ முதலாவது புல புல சரி சரி புல சரி, இதுல மட்டும் பேசலாம். இதுல நீங்க இப்ப 3-4 விடயங்கள் வந்தால் உண்மையான 3-4 கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கும். 5வது விடயம் இருக்கு, உயர்நிலை. ஓகேயா? ஓகே. முன்னிலை, அதுவும் சரி. பலர்வான், அதுவும் சரி. வினைமுற்றும், அதுவும் சரி. 4 தெரியுது. இப்ப இப்ப ஏழு முக்கியது கொடுக்குறேன். யாரும் ஆன்சர் பண்ணலாம்.
ஓகே, இப்பமா இந்த 4 விடைகள் மிக பொருத்தமாக இருப்பதனால் 4 விடைகள் பொருத்தமா இல்லையா? பொருத்தம். இதுல 4 விட பொருத்தம் இருக்குது. ஆனால் முன்னிலை சொற்கள் நாங்கள் முன்னிலை ஒருமை முன்னிலை பண்பை வகைப்படுத்தலாம். முன்னிலை ஒருமை நீ, நீர், நீர், நீர். நீங்கள் முன்னிலை பன்மை. சரி, அப்ப இதுல 4வது விட சொல்றான், இப்ப முன்னிலை என்று சொன்னாலே அது உயர்த்தினான். உயர்த்தினை முன்னிலை சொல்ல தேவையில்லை. படர்க்கை என்றால் ஆதரினையும் இருக்குதுமா உயர்வினையும் இருக்குது. அது என்பது ஆதரினர், அவன் என்பது உயர்வு. அங்கன உயர்நிலை படர்க்கைன்னு சொல்லணும். இங்க சொல்லணுமா? தேவையில்லை. எனவே 5வது வரைக்கும் உயர்நிலை சொல் தேவையே இல்லை. நிறைய முன்னிலை சொன்னாலே ஓகே. பலர்பால்னு சொல்றாங்க. பன்மைகள் எல்லாமே பலர்பால்னு சொல் தேவை. எனவேமா மிக பொருத்தமாக இருக்கிறேன். அப்ப இந்த முன்னிலையில் சொல்வதற்கான தேவை உயர்நிலை சொல்ல. ஏனென்றா முன்னிலை பெயர்கள் எல்லாமே உயர்த்தினான். தன்மை பெயர்களும் முன்னிலை பெயர்கள் எல்லாமே உயர்த்தினான். அதனால நீங்கள் 4வது விடலாம் மிக பொருத்தமான விடை. இந்த இடத்துல தான் நீங்கள் நிறைய கேள்வி பாசிபிள் இப்படிதான் இருக்குதுமா, மிக பொருத்தமான விடை நம்ம வந்துடும். நிறைய கேள்விகள் இப்படித்தான் இருக்குது. சரி, 20வது பாருங்க. இணைப்புடை சொல்லை பயன்படுத்தி இணைக்கக்கூடிய வாக்கியம் எது? சொல்லுவாங்க. 2வது. எந்த இணைப்படை சொல்ல போடலாம்? அதுக்கு இணைப்படை சொல்ல பயன்படுத்தி இணைக்கணும். யாராவது சரி, கேள்வி விளங்கி யாருக்கா ஒரு ஆளுக்கா அப்படின்னு சொல்லுங்க. யோசிச்சு பாரு. பேசி பேப்பர் அனுப்பினான், டெஸ்ட் கிளாஸ் அனுப்பினா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. குரூப்ல போட்டது மாதிரி செஞ்சிருப்பீங்க தானேம்மா. ஃப்ரெண்ட் இருக்கு தானேம்மா. எதுக்கு ஆன்சர் பண்ணன்னு சொல்லுங்க. எதுக்கு ஆன்சர் வந்தது? நீங்க ஒரு பிள்ளை சொல்லி 2வது உண்மையா பாராட்டு. விட சொல்லும் போது பிளேஸ் 2வது. யார சொல்லுங்க பாக்க. இந்த பேட்டி மட்டும்தான் நான் உலகம் இந்த பேட்டி மட்டும்தான் இப்படி இந்த ஒரு சைலண்ட் நடந்துச்சு. யாருமே வாய் தொடர்பு இல்லை. நான் கேட்கிறேன், எல்லாருமே ஒரு பேரண்ட்ஸ் பண்ணிருக்கலாம். நீங்க அப்ப ஸ்கூல்ல இப்படித்தாரா நீங்க இருக்கிறீங்க? ஒரு மகளோட பேரண்ட்ஸ் வந்துருந்தீங்க. உண்மையா உங்களுக்கு தெரியாதா? அல்லது அறவே புரியாம இருக்கிறீங்களா? கொஞ்சமாவது ஆன்சர் பண்ணீங்க. இது ஜூம் கிளாஸ் தானேமா. உங்க அடிக்க போறது உங்களுக்குள்ள போறது இல்லை. பிள்ளைங்க நோண்டியாக போறது இல்லை. நீங்க இருக்கிற அடுத்த நீங்க சொல்லுங்க. எத்தனாவது? நான் அடுத்த கிளாஸ்ல இருந்து பேர் சொல்லி கூப்பிடுவேன். அதனால ஆன்சர் பண்ண உடனே ரிமூவ் பண்ணுவேன். ஓகே, உடனே ரிமூவ் பண்ணுவேன். அந்த தேவை. சொல்லுங்க தீபா. இணைப்பிடை சொல்லை பயன்படுத்தி இணைக்கக்கூடிய வாக்கியம். ஏன் முதலாவது வாக்கியத்தை இணைக்கலாம்? காரணம் சொல்லுங்க. இணைக்கையோட காரணம் சொல்லுங்க. ஏன் இணைக்கலாம் முதலாவது வாக்கியம்?
காற்று வீசியதால் மழை பெய்தது, புயலும் அடித்தது. காற்று வீசியதால் மழையும் புயலும் அடித்தது வருமா? இரண்டால் இந்த வீசியதாலுக்கு பிறகுள்ள 2 சொற்கள்ல வருகின்ற வினை அது மழை பெய்தது அந்த வினையில் புயல் அடித்து ஒன்றாக இருந்திருந்தால் நினைச்சிருக்கலாம். காற்று வீசியதனால் அதனால் நினைக்கல வந்திருக்கு, அதிலே வந்திருக்கு. பெய்தது அடித்தது ரெண்டும் வேற வேறு வினைகள், ஒவ்வொரு செயற்பாடுகள். எனவே அதனால தனித்தனியாக எடுக்கலாம், அது ஜாயின் பண்ண வேண்டியிருக்கு. காற்று வீசியதால் மழையும் பெய்தது, புயலும் அடித்ததுன்னா அங்க ஏற்கனவே புயலும் இருக்குது. நாங்கள் புதுசாக எப்படி தேவை, அது ஏற்கனவே அப்படித்தான் இணைக்கப்பட்டிருக்கு இல்லையா? மழையும் பெய்தது, புயலும் அடித்ததுன்னா அந்த போட்டாலும் ஏற்கனவே வீசியதால் அதனால் என்று சொல்லி இருக்குது, புயலுக்குள்ள இருக்குது. இப்ப நாங்க புதுசாக ஒரு இணைப்படி சொல்ல போட தேவை விளங்குதானே? இருந்த ஏன் போடுவாங்க, இல்லாத போட நினைக்கிறாங்க, இல்லாத நினைக்கிறாங்க. மதனன் சென்றான் பாடத்தை படித்தான் சிற்றடைந்தான். மதனன் சென்றான் அதனால் பாடத்தை படித்தான் அதனால் சிற்றடைந்தான். அது வினைப்படி சொல்லாமல் நினைக்கிறது. மதனன் சென்று பாடத்தை படித்து சிற்றடைந்தான். அது வினைப்படி சொல்லி இல்லாமல் எச்ச வாக்கியத்தை கொண்டு இணைப்பது, எச்சங்களை கொண்டு இணைப்பது. அப்ப அதை இணைப்படி சொல்லல, எச்சத்தை கொண்டு இணைப்பது. மதனன் சென்று பாடத்தை படித்து சிற்றடைந்தான். செய்தி என்ற எச்ச வாய்ப்பாடு செய்தி. இரண்டாவது முதலாவது இருக்குது இடைச்சொல் பயன்பாடு இருக்குது, இடைச்சொல் பயன்பாடு இருக்குது, எல்லாத்தையும் முடிக்கிறார். இரண்டாவது செய்தி என்ற எச்ச வாய்ப்பாட்டை கொண்டு இணைக்கும். மூணாவது நண்டு ஓடவில்லை, மீன் ஓடவில்லை, நாரை ஓடவில்லை. எங்க இணைப்படி இருக்கிறாங்க? இரண்டாவது பாருங்க, எல்லாத்துல பயனிலைகள் உண்டாயிருக்குது ஒரே மாதிரி. ஓடவில்லை 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 இது கையா இருக்குது. ஒன்றை நினைக்கிறது அங்க ஏற்கனவே இணைப்பு எதுவும் இல்லை. அப்ப நினைக்கலாம் நண்டும் மீனும் நாரையும் ஓடவில்லை. நண்டும் மீனும் நாரையும் ஓடவில்லை. ஓகேயா? உண்மையும் விடைச்சொல்ல வைத்துக் கொண்டாங்க இந்த வாய்ப்பு. அடுத்தது சரி, அடுத்தது பாருங்க. நண்டும் ஓடியது, அங்க இருக்குது. மீனும் ஓடியது, இருக்குது. நாரையும் ஓடியது, நண்டும் மீனும் நாரையும் ஓடியது. அங்க ஏற்கனவே அந்த சொல்ல இருக்குதுமா. நாங்க இடைவெளிக்கு போட தேவை என்னால. ஆனால் நல்லா பாருங்க, அதுவும் லேசுதான். ஓடியது 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 ஓகே, ஒரே பயனில்லை. ஆனால் உண்மை விளைச்சல் போடப்பட்டிருக்குது. இப்ப நாங்க போட தேவை. வீரன் வந்தான், பந்தை எடுத்தான், வேகமாக உதைந்தான். வீரன் வந்து பந்தை எடுத்து வேகமாக உதைந்தான். சோ செய்தி எடுத்து வாய்ப்பாடு விளங்கிட்டோ? இந்த 20 கேள்வியும் ஒரு திருப்தி ஆகிருக்கலாமே, சொல்லுவாங்க யாராவது? திருப்தியா இருக்கு. இப்ப இந்த 20 கேள்வியில ஜாயின் பண்ண ஆட்கள் இருக்கிறீங்க, சில ஆட்கள் இன்னைக்குதான் புதுசாக இணைஞ்ச ஆட்கள் இருக்கிறீங்க. இவங்களுக்கு அந்த லாஸ்ட் கிளாஸ்ல நடந்த 13 வரைக்குமான பகுதி செஞ்சு பாருங்க. விலங்கை இல்லைன்னா கட்டாயம் உங்களோட குரூப்ல கேளுங்க, நிறைய பேர் ஆர்வமா இருக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு.
இப்படி இல்லைன்னா குரூப்ல போட்டு யாருமே ஆன்சர் பண்ண இல்லைன்னா கடைசியா நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். ஒரு நாள் டைம் கொடுப்பேன் பிள்ளைகளுக்கு ஆன்சர் பண்றதுக்கு. ஏனென்றால் இது கற்றலுக்கான சூழலை உருவாக்குகின்ற இடம். அந்த குரூப் பெரும்பாலும் தமிழ் மொழியோடு நம்முடைய சந்தேகம் மட்டுமே தேர்ந்து வைக்கப்படும். வேற எதுக்கும் அந்த குடும்பத்தில் இடமளிக்கப்படாது. மீறினால் அந்த குடும்பத்தை விட்டு நீக்கப்படுவீர்கள். அது மிக முக்கியம். எனவே தாராளமாக உங்களோட தமிழோடு தொடர்பட்ட டவுட்ல நீங்கள் கேட்கலாம். நிறைய பேர் ஆர்வமாக இருக்கிறார்கள். போட்டி போட்டுக் கொண்டு ஆன்சர் பண்றதுக்கு. அது உங்களுக்கு கற்றல் சூழலை உருவாக்கும். உங்களுக்குள்ள ஒரு போட்டித்தன்மையை உருவாக்கும். அல்லது இன்னும் ஒரு ஆளுக்கு அதை நாங்கள் விளங்கப்படுத்துகின்ற போது அது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளங்கக்கூடியதாகவும் பிரயோசனமானதாகவும் இருக்கும். ஓகே, எனவே இந்த 20 வினாக்கள் சம்பந்தமாக யாருக்காவது டவுட் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், குழுமத்தில் பதிவிடலாம். அதுக்கு எங்களது மாணவர்கள் உங்களுடைய நண்பர்கள் ஆர்வமாக இருக்கிறவர்கள் ஆன்சர் பண்றதுக்கு. அப்படி இல்லைண்டா கட்டாயம் நான் உங்களுக்கு பதில் தருவேன். சரி, இப்ப வாங்க பிள்ளைகள், சரி இப்ப நாங்க இன்னும் ஒரு வினாவுக்குள்ள போக போறோம். சரி, நான் ஏற்கனவே இப்ப உங்களோட கதைக்கு நான் இந்த உண்மையும் இடைச்சொல் ஒன்று பார்க்க. ஏன் இதை நாங்கள் பார்க்கணும் என்ற ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டு விஷயத்துக்காக பார்க்கணும். ஒன்று எம்சிக்கு ஆன்சர் பண்ணணும். இரண்டாவது 5 மார்க்ஸுக்காக நாங்க இந்த உண்மையும் இடைச்சொல் பார்க்கணும். சரியோ, நான் விளங்கப்படுத்த பிறகு சொன்னமான நோட்ஸ் முழுக்க கொடுப்பீங்க. கொடுக்க போறேன். இப்ப மேலோட்டமா பார்த்து கொடுக்க உங்களுடைய சொல்லணும்னா நாங்கள் எப்படி ஆகும் பால்குறை உண்மை விளைக்கு நன்மாக்கு ரெண்டு கேட்ட மாதிரி நாம கொஞ்சம் கொஞ்சம் விளங்கி வச்சுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. சரி, அப்ப உண்மையும் இடைச்சொல் இப்ப கவலானீங்க. இது உண்மையும் இடைச்சொல் பல்வேறு பொருள்கள்ல வருகிறது. பொருள் எடுப்பும் அதுக்கு ஒரு உதாரணம். ஒன்று இணைப்பிடை சொல். ஒன்று இணைப்பிடை சொல்லாக ஒன்று
இணைப்பிடை சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது. இது வழங்கப்படுத்த மாட்டேன். இணைப்பிடை சொல்லாக இந்த உண்மையும் இடைச்சொல் பயன்படுத்த ஒரு இணைப்பிடை சொல்லாக இந்த இடைச்சொல் பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக நான் கொழும்புக்கு சென்றேன், அப்பா கொழும்புக்கு சென்றார். இந்த ரெண்டு வாக்கியம் இணைக்கும். எப்படி இணைக்கலாம்? நானும் அப்பாவும் கொழும்புக்கு சென்றோம். நானும் அப்பாவும் கொழும்புக்கு சென்றோம். இங்க நானும் அப்பாவும் என்பதுதான் இது இணைப்பிடை சொல். இங்கு உண்மையிடை சொல் இணைப்பிடை இடைச்சொல்லாக உண்மையிடை சொல் இணைப்பிடை சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது. அப்ப எப்ப இடைச்சொல் இணைப்பிடை சொல்லாக பயன்படுத்தப்படலாம்? தனி வாக்கியங்களை கூட்டு வாக்கியங்களாக இணைக்கின்ற போது என்பது ஒரு இணைப்பிடை சொல்லாக பயன்படுத்தப்படும். இரண்டாவது எதிர்மறை பொருள். எதிர்மறை பொருள் எதிர்மறை என்றால் ஒரு நிகழ்வு நடைபெறாததை வெளிப்படுத்த எல்லா பிள்ளைகள் ஏன் இதை சொல்லிட்டாருண்டா எம்சிக்யூல உண்மையின் படிச்சுல என்ன பொருளில் வந்துள்ளது நிறைய கேள்வி இருக்குது. அன்னைக்கும் ஒரு எம்சிக்யூ வேலையை பார்த்துட்டு விட்டுறீங்கிறார். விளங்கப்படுத்த இடையே கொண்டு போனோம் பிறகு பார்க்க ஏகாரம் ஓகாரம் எல்லாம் இருக்குது. விளங்கப்படுத்த நாங்க செய்யலாம். ஓகே சரி. இரண்டாவது எதிர்மறை பொருள் வரும். எதிர்பார்ப்புக்கு மாற்றமாக நடப்பதுதான் எதிர்மறை. எதிர்பார்ப்புக்கு மாற்றமான நோட்ஸ் போடுறேன். இப்ப நீங்க வலை கொள்கை சேர்ந்த அந்த நோட்ஸ் அப்படி போடுறது அப்படியே காரணமா எதிர்மறை. மழை பெய்யும் புழுக்கம் குறையவில்லை. மழை பெய்யும் புழுக்கம் குறையவில்லை. உண்மையா மழை பெய்ஞ்சா புழுக்கம் என்ன செஞ்சிருக்கும்? குறைஞ்சிருக்கும். ஆனா இந்த மழை பெய்யும் புழுக்கம் குறையவில்லை. அங்க எதிர்மறையான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. மழை பெய்தும் புழுக்கம் குறையவில்லை. அப்ப இது எதிர்மறை பொருளில் வந்துள்ளது. அப்ப உண்மையாக மழை பெய்ஞ்சா புழுக்கம் குறைஞ்சிருக்கும், குறையவில்லை. மூணாவது ஐய பொருள். ஐயம். ஐயம் என்றால் சாத்தியப்பாடு. ஐயம் என்றால் சாத்தியப்பாடு. சாத்தியப்பாடு சொல்லலாம் அல்லது சந்தேகம். சந்தேகம் ஷுவர் இல்ல, சந்தேகம். மழை வந்தாலும் வரும். ஷுவர் வருமா? ஷுவர் வருமா? இல்ல ஐயம் சந்தேகம். ஆனா மழை வரும். மழை வந்தாலும் வரும். ஐயம். மழை வந்தாலும் வரும். அவன் வந்தாலும் வருவான். ஐயா. அவள் தந்தாலும் தருவாள். இது ஐயா. அப்ப இது ஒரு சாத்தியப்பாடு. மழை வந்தாலும் வரும், ஒரு சாத்தியம். அவன் வந்தாலும் வருவான், சாத்தியம். அவள் தந்தாலும் தரும், சாத்தியம். இது சாத்தியப்பாடு சந்தேகம் என்று சாத்தியப்பாடு. சாத்தியப்பாடு சந்தேகம் என்ற பொருள். ஓகே. நாலாவது
நாலாவது நாலாவது செயல் சிறப்பு பொருள். சிறப்பு பொருள் சிறப்பு நாங்கள் ரெண்டு வகையாக மொழிபெயர்க்கிறோம். உயர்வு சிறப்பு, தாழ்வு சிறப்பு. உயர்வு சிறப்பு என்று பார்ப்போம். அரசர்களும் வாழாத வாழ்க்கை. அரசரும் வாழாத வாழ்க்கை. அரசரும் வாழாத வாழ்க்கை என்ன உயர்வு சிறப்பு. அரசனும் வாழாத வாழ்க்கையை எதை குறிக்குதுமா? உயர்வு சிறப்பு. இழிவு சிறப்பு தாழ்வு இழிவு சிறப்பு. இரண்டாவது இழிவு சிறப்பு. இழிவு சிறப்புண்டா பாருங்க, நாயும் தின்னாத சோறு. நாயும் தின்னாத சோறு. நாய் இது இழிவு சிறப்பு. ஓகே, அடுத்தது பாருங்க பிள்ளைகள், ஐந்தாவது ஏற்ற பொருள். இதான் மிக முக்கியம். அடிக்கடி ஏற்பல்ல வாங்க எச்சம். ஏற்றம் குமாரும் வந்தார் கவிதையும் எழுதுவேன். கவிதையும் எழுதுவேன். கவிதையும் கவிதையும் எழுதுவேன். நம்ம கவிதை மட்டுமா எழுதுவேன்? சிறுகதையும் எழுதுவேன். எச்சம். கவிதையும் எழுதுவேன். சிறுகதையும் எழுத எச்சமா நிற்கிறது. கவிதையும் கவிதை எழுதுவேன்னா ஓகே, நான் கவிதை எழுதுவேன். நான் கவிதையும் எழுதுவேன். எச்சம். ஏன்னா அப்ப சிறுகதையும் எழுதுவேன், கட்டுரையும் எழுதுவேன் வரலாம். கண்ணனும் இன்று வகுப்புக்கு கண்ணனும் வந்தான். கண்ணன் மட்டுமா வந்து இல்ல, எச்ச பொருள். அது எச்ச பொருள். அடுத்தது ஆறாவது முற்று பொருள். முற்று பொருள். இதனால் இதை இப்ப நீங்க இந்த விஷயத்தை வரை கொள்ளுங்க. பிறகு இந்த பொருள்களை ஞாபகத்துக்கு சிஸ்டம் எடுத்தார். முற்று பொருள். இன்று வகுப்பிற்கு எல்லோரும் வந்தார்கள். எல்லோரும் வந்தார்கள். எல்லோரும் வந்தார்கள். இம்முறை பரீட்சையில் எல்லோரும் சித்தி அடைந்தார்கள். முற்று. அடுத்தது மாற்று வழி. ஏழாவது மாற்று வழி. மாற்று வழி. மாற்று வழினா ஒண்ணுக்கு பதிலாக இன்னொன்று. பணமாகவோ காசோலையாகவோ தரலாம். பணமாகவும் தரலாம், பணமாகவும் தரலாம், காசோலையாகவும் தரலாம். மாற்று வழி பணமாகவும் தரலாம் அல்லது மாற்று வழி காசோலையாக தரலாம். மாற்று வழி. மாற்று வழி. அடுத்தது
எண்ணிக்கை எண்ணிக்கை எண் ஏனென்றால் எண்ணிக்கை கூட்ட சேரனும் சோழனும் பாண்டியனும் வந்தார்கள். அது பாண்டியனும் இன்னும் எண்ணிக்கை காட்டுது அல்லது 2, 3, 5 2, 3, 2, 3, 5 எண்ணிக்கை சரியோ? அடுத்தது வருமோ 9வது தெரிநிலை. இதை மட்டும் ஞாபகம் தெரிநிலை. நிறைய பேர் இலக்கணம் படிக்கிற போரோ தெரியா? 1வது இலக்கணம் படிக்கிற போர் அடிக்காது. சரியா? மெயின் ஆரம்பம் பேசிக் இலக்கணம் தான். அதுக்குள்ளதான் மத்த பாடங்கள் எல்லா பகுதியும் நான் முடிப்பேன், யோசிக்க தேவையில்லை. என்ன டார்கெட் பெஸ்ட் இலக்கணத்தை நீங்க முடிக்கணுன்றதுதான். இலக்கணத்துல இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுன்னா மத்த எல்லாமே தானா வரும். இலக்கணத்துக்கு தான் உங்களுக்கு கூடுதலாக நான் கிடைக்கிற வழிக்கு ஸ்டார்டிங். அதுக்கு பிறகு காலங்கள் பார்க்கலாம், அதுக்குரிய குண்டலமாயம் பார்க்கலாம், அதுக்கு சங்கப்பாடல் பார்க்கலாம், திருக்குறள் பார்க்கலாம், என்னோட சிவில் போய் தேர்மாவணி இருக்குது, எல்லாம் ஓகே, எல்லாம் கிளியர் பண்றேன், யோசிக்கவே தேவையில்லை. ஆனா நீங்க பேசிக் இலக்கணத்தை பிடிங்க, பிடிச்சாலும் ஓகே. இலக்கணம் ஓகேனா மத்த எல்லாம் ஓகே. சரி, தெரிநிலை ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. தெரிநிலை ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. தெரிநிலை. சரி, தெரியுது. ஓகே ஓகே. இந்த 9ஐ பாருங்க. இந்த 2 நான் மேல அழிச்சு போட்டுத்தான் எழுதணும். சோ விக்காவுக்கு பாருங்க. சரி, இப்போ பாருமா, உம்மென்ற இடைச்சொல்லானது மெய்ப்புடை சொல்லாகவும் பயன்படுத்தப்படுகிறது. உதாரணம், நானும் அப்பாவும் கொள்முக்கு சென்றோம். நான் கொள்முக்கு சென்றேன், அப்பா கொள்முக்கு சென்றார். நானும் தம்பியும் பாடசாலைக்கு சென்றோம். நான் பாடசாலைக்கு சென்றேன், தம்பி பாடசாலைக்கு சென்றான். எனவே நானும் தம்பியும் பாடசாலைக்கு சென்றோம். எனவே உண்மையின் இடைச்சொல் இணைப்பிடை வாக்கியங்களை இணைக்கின்ற இணைப்பிடை சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது. முதலாவது விஷயம். 2வது, எதிர்மறை. ஒரு நிகழ்வு நடைபெறாதவை, நிகழ்வுக்கு எதிர்மறை நடைபெறுவதை இது குறிக்கும். அவன் சிறப்பாக படித்தாலும் பரீட்சையில் சித்தி அடையவில்லை. உண்மையை சிறப்பாக படிச்சிருக்கணும், சித்தி அடைஞ்சிருக்கணும். எதிர்மறையான நம்பிக்கை. மழை பெய்தும் புழுக்கம் குறையவில்லை. அப்ப எதிர்மறையா. கெட்டிக்காரனாக இருந்தும் சித்தி அடையவில்லை, எதிர்மறை. விளங்குதான்? இதெல்லாமே எதிர்மறை பொருள். ஐயம் என்றால் சந்தேகம் அல்லது சாத்தியப்பாடு என்ற பொருள். சந்தேகம், ஷுவர் இல்ல, சந்தேகம் அல்லது சாத்தியம், நடக்கிற நடக்காம விடலாம். மழை வந்தாலும் வரும், தம்பி வந்தாலும் வருவான், தம்பி வந்தாலும் வருவான், பணம் தந்தாலும் தருவாங்க. என்ன அப்ப
சுவர் இல்ல, வந்தா வருவான், வந்தாலும் தருவான், எல்லாமே விடுவான். ஆயிரம் சிறப்பு பொருள், உயர்வு சிறப்பு மிக இயல்பு சிறப்பு மிகு. இப்ப சிறப்பு பொருளை உண்மையுடைய சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. உங்களோட ஏற்கனவே தரப்பட்ட பிடிஎஃப்ல இருந்து கேள்வி உண்மையான கிடைத்துள்ள இருக்குது. நீங்க பாருங்க, இதை பார்த்து ஆசைப்படுங்க. உயர்வு சிறப்பு அரசனும் வாழாத வாழ்க்கை. இழிவு சிறப்பு நாயும் தின்னாத சோறு. கல்வனிலும் கேவலமானவன். இழிவு சொல்லுது. எச்சம் கவிதையும் எழுதுவான், கர்ணனும் வந்தான். எச்சம் அவனுக்கு பிறகு கவிதையும் எழுதுவான், வேற ஏதோ எழுதுவான், கட்டுரையும் எழுதுவான், சிறுகதையும் எழுதுவான். கண்ணனும் வந்தான், கண்ணன் மட்டுமா வந்தான், வேற யாரும் வந்திருக்கிறாங்க. அவர்களோடு தம்பியும் வந்தான், தம்பி மட்டுமா வந்திருக்கிறான், இல்ல வேற யாரும். எச்சப்பொருள். முற்றுப்பொருள் எல்லோரும் வந்தார்கள், எல்லோரும் வரவில்லை. முற்று. மாற்று வழி பணமாகவும் தரலாம், காசோலையாகவும் தரலாம், நேரடியாகவும் தரலாம், மறைமுகமாகவும் தரலாம். என்னது மாற்று வழி? அல்லது கவிதையாகவும் தரலாம், சிறுகதையாகவும் தரலாம். உடனே இருக்கும் மாற்று வழி. கவிதை சிறுகதை. ஓகே, அப்ப தமிழிலும் பேசலாம் அல்லது தமிழிலும் பேசலாம், ஆங்கிலத்திலும் பேசலாம். மாற்று வழி பேசும். தமிழிலும் பேசலாம், ஆங்கிலத்திலும் பேசலாம், ஆங்கிலத்திலும் பேசலாம், தமிழிலும் பேசலாம். ஒரு மாற்று வழி இருக்கிறது. சரியோ? சேரனும் சேரனும் சோழனும் பாண்டியனும் எண்ணிக்கை 2, 3, 5 எண்ணிக்கை. நானும் அவனும் அவனும் சென்றோம் எண்ணிக்கை. நானும் அவனும் அவனும் எண்ணிக்கை. சரி, அது தெரிநிலை. ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, மனிதனும் இல்லை, மரக்கட்டையும் இல்லை. ஆணும் தெரிஞ்சு. சரி, ஓகே. இன்னொரு சில பகுதியை அறிமுகம் பார்த்தோம். அதில் 3 நாள் முக்கியமான முன்னுக்கு போட மாட்டான். கிடைப்புகள் அடுத்தது ஆக்கம். 10வது ஆக்கம். ஆக்கப்பொருள். ஆக்கப்பொருள் என்ன? வீடு அலுவலகமும் ஆயிற்று. வீடு அலுவலகமும் ஆயிற்று. ஆக்கம் ஒன்றினுள்ளாக ஆயிற்று. வீடு அலுவலகமும் ஆயிற்று. புத்தகம் தலையணையும் ஆயிற்று. அதுவே புத்தகமும் ஆயிற்று, புத்தகமும் ஆயிற்று, தலையணையும் ஆயிற்று, தலையணையும் ஆயிற்று. இங்கேயும் ஆக்கம் ஒன்று இன்னொன்றாக ஆறு. படிச்சிட்டு தூக்கம் வந்துச்சு, அதுவே புத்தகமும் ஆயிற்று. வேற வழியில மேசதரைமா தலைவலி இல்லை.
தலைக்கு வெளிப்படுத்திட்டு நம்ம தமிழ் புத்தகம் பெரிய புத்தகம் தானே தலைமைப்படுத்தல் இருக்குது. அப்ப அதுவே புத்தகமும் ஆயிற்று, தலையணையும் ஆயிற்று. அப்ப இங்க ஆக்கம் ஒன்று இன்னொன்றாக ஆகியிருக்குது. வீடு அலுவலகமும் ஆயிற்று, ஒன்று இன்னொன்றாக அது ஆக்கம். சரியோ? பெரும்பாலும் இந்த உதாரணங்கள் இந்த மருந்து உடனடித்தன்மை. உடனடித்தன்மை இவ்வளவு ஞாபகத்துக்கு பிரச்சனை. வழி சொல்லித்தாரு, அவசரப்பட தேவையில்ல, எல்லாரும் வழி சொல்லித்தாரு. ஓகே, லேசாக சொல்லி போகிறது. உடனடித்தன்மை. மழை விட்டதும் போகலாம். மழை விட்டதும் போகலாம், உடனடி. மழை விட்டதும் போகலாம், உடனடி. உடனடித்தன்மை. அவன் வந்ததும் போகலாம், உடனடித்தன்மை. அவர் அழைத்ததும் போகலாம், உடனடி. அழைத்ததும் போகலாம், அழைத்ததும் போகலாம், வந்ததும் போகலாம், மழை விட்டதும் போகலாம், உடனடித்தன்மை. உடனே இல்லைங்களோ? இது ஒரு நடித்தன்மை. 12வது உறுதிப்பாடு. உறுதிப்பாடு அல்லது மறுப்பு. அல்லது மறுப்பு. உறுதிப்பாட்டு பொருள் அல்லது மறுப்பு பொருளையும் உண்மை வினை சொல் பயன்படுத்தப்படுகிறது. உறுதிப்பாடு 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 உலகமே எதிர்த்தாலும் படிப்பை கைவிட மாட்டேன். நீங்க படிப்பது முக்கியம். உலகமே எதிர்த்தாலும் கைவிட மாட்டேன். கைவிட மாட்டேன், படிப்பை கைவிட மாட்டேன். எனக்கு பட்டது படிப்பு தான். உலகமே எதிர்த்தாலும் கைவிட மாட்டேன், உறுதிப்பாடு. உலகமே எதிர்த்தாலும் கைவிட மாட்டேன். மறுப்பு, இது உறுதிப்பாடு தானேமா? மறுப்பு. யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். யார் கேட்டாலும் தர மாட்டேன். என் புத்தகத்தை யார் கேட்டாலும் தர மாட்டேன், மறுப்பு. என் படிப்ப யார் சொன்னாலும் கைவிட மாட்டேன், இது மறுப்பு. அப்ப இத்தனை உறுதிப்பாடு, அது மறுப்பு. இவ்வளவு 10 பொருட்களை இந்த உண்மை நம்முடைய சொல் வருது. ஓகேயா? இப்ப இருக்கா? இதை நீங்கள் எந்த அடிப்படையிலும் ஞாபகம் வச்சுக் கொள்ளலாம். சிக்கல் இருக்குது, அதுக்கு ஒரு வழியை சொல்லித்தாங்கன்னா நீங்கள் அதை அதுக்கேற்ற மாதிரி பாடமாக்க வேண்டாம். ஒண்ணும் இல்லை, 4-5 முறை சொல்லி பார்த்தாலே இது ஓகே வந்துடும். இருந்தாலும் இந்த ஞாபகம் வச்சுக்கொள்றதுக்கு ஒரு வழி இருக்குதானே வேணும். சரி, அதே மாதிரி இப்ப பாருங்கம்மா, உங்களுக்கு இருக்கிறதுல நாங்கள் ஓடர் படிக்கிறோம், ஆனா அவன் தான் ஓடர். அப்ப ஞாபகம் ஆக்கம், ஆக்கம். ஆனால ஈழம் உண்டு, நாங்க பார்த்தா ஆனால இருக்கிறோம், ஆனால ஈழம். அப்ப ஆவன் ஈழம் இருக்குதா?
ஓ இருக்குது என்ன இணைப்பிடை சொல். இணைப்பிடை சொல். இணைப்பிடை சொல். ஆனா இல்ல ஆவணா ஓகே. ஈன இருக்குதா? ஈனை அவர் கூட இருக்குதா? ஓ கூட இருக்குது. கொண்டு உடனடித்தன்மை உறுதிப்பாடு. உடனடித்தன்மை உறுதிப்பாடு. உடனடித்தன்மை உறுதிப்பாடு ஜோடியா சேர்ப்போம். லேசி ஆக்கம் இணைப்பிடைத்தல் உடனடித்தன்மை உறுதிப்பாடு. உவநிலை இருக்குதா? இல்ல. ஏனா இருக்கு வேணா கொண்டு எச்சம் எச்சம் எதிர்மறை மூணில் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப இந்த மூணை நாங்கள் கொண்டாட போகிறோம். ஏன் இருக்கா? பாருங்க இல்ல. ஏன் இருக்கா? இல்ல. ஏனை இல்லாட்டி இப்ப பாருங்கம்மா ஐயன் அவன் இருக்குதுன்னா ஐயம் ஐயம் 2 4 6 8 வந்து 4 4ஐயும் லேசாடு. மாவென்னா மூணா மாற்று வழி முற்று. மாற்று வழி முற்று. மாவென்னா மூணா 2 வந்துட்டோ. என்ன இருக்கு? தெரிந்தால் சிறப்பு. கடைசாக தெரிஞ்சது சிறப்பு. இதெல்லாமே தெரிந்தால் தெரிநிலை. தெரிந்தால் சிறப்பு. ஓகே பாருங்க இப்ப ஆக்கம் இணைப்பிடை. ஆவண்ணா ஈனா ஆக்கம் இணைப்பிடை. உணர்வு இருக்குது. உடனடித்தன்மை உறுதிப்பாடு அல்லது மறுப்பு. எச்சம் எண் எதிர்மறை ஐயம். மாவனா மாற்று முற்று தெரிந்தால் சிறப்பு தெரிநிலை சிறப்பு. ஓகேயா? இந்த ஓடலுக்கு நீங்க பாடமாக்கி தோணும். உம்மெனும் இடைச்சொல் என்ன பொருள் வரப்போண்டு ஒரு சொல்லி பார்த்தால் ஓகே. இப்ப பாருங்க இப்பவே நீங்க மனசு எடுத்துக்கொள்ளுங்க. சொல்லி பாருங்க. ஆக்கம் இணைப்பிடை உடனடி உறுதிப்பாடு எச்சமன் எதிர்மறை ஐயம் மாற்று முற்று தெரிநிலை சிறப்பு. ஓகே இதே ஓடலுக்கு சொல்லி பார்த்தா ஞாபகம் ஆவண்ணா ஈனா ஜோடி சொல்லி ஞாபகம் இது விடுபாடு ஞாபகம். எதுக்கு தேவை இது? அனிமாக்ஸ்கள் வந்தால் இவ்வளவு கொடுத்து நீங்க எழுதணும். அனிமாக்ஸ்கள் வந்தால் இவ்வளவு பொருளையும் கொடுத்தோ உதாரணம் எழுதணும். இதையும் கொடுத்து உதாரணம் கொடுத்தால் போதும். அனிமாக்ஸ் உதாரணம் 1 அல்லது 2 ஒரு உதாரணம் தேவை போதும். 2 உதாரணம் தேவையே இல்லை. ரெண்டாவது தரப்பட்ட எம்சிக்கு என்ன பொருள் வந்திருக்குது ஓரளவு ஞாபகம். ஆக்கம் கொண்டு ஆக்குறது உண்டு தலையணையும் ஆயிற்று. வீடு அலுவலகமும் ஆயிற்று. புத்தகமும் ஆயிற்று தலையணை. இணைப்பிடை சொல் அப்பாவும் நானும் புக் போடும். உடனடித்தன்மை மழை விட்டது போகலாம். உறுதிப்பாடு என்னது? உலகம் எதிர்த்தாலும் படிப்பை விட மாட்டேன். மறுப்பு யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். எச்சம் கண்ணனும் வந்தான் கவிதையும் எழுதுவேன். சேரனும் சோழனும் பாண்டியன். எதிர்மறை மழை
சாரி, மழை பெய்தும் ஒழுக்கம் குறையவில்லை. ஐயம், அவள் வந்தாலும் வருவாள், அவள் தந்தாலும் தருவாள். மாற்று, காசோலையாகவும் தரலாம், பணமாகவும் தரலாம், நேரடியாகவும் கதைக்கலாம், மறைமுகமாக கதைக்கலாம். மாற்று வழி. பஸ்ஸிலும் வரலாம், காரிலும் வரலாம். மாற்று வழி. சரியோ? முற்று, எல்லோரும் வந்தார்கள், எல்லோரும் வரவில்லை. தெருவில்லை, ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, மனிதனும் இல்லை, மரக்கட்டையும் இல்லை. சிறப்பு, உயர் சிறப்பு, அரசன் வாழாத வாழ்க்கை, இளைய சிறப்பு, நாயில் தின்னாத சோறு. ஓகே, இவ்வளவு நீங்கள் மனசுல வச்சுக்கொள்ளலாம். சரி, என்னோட நோட்ஸ் தான் கட்டாயம் ஷேர் பண்ணுவேன். இந்த விஷயத்தை நீங்கள் மனசுக்குள்ள வச்சுக்கொண்டு கொஞ்சம் என்னோட எம்சிக்கு என்னோட பிடிஎஃப்ல இருக்கிற டியூட்ல இருக்கிற கேள்வி நீங்கள் பார்க்கலாம். அது உள்ள உண்மையினுடைய சொல்லக்கூடிய கேள்வி நீங்கள் வச்சுக்கொண்டு ஆன்சர் பண்ணி பாருங்க. லேசாக. ஓகே, நாங்கள் இதோடு இன்றைய இந்த வகுப்பை நாங்கள் நிறைய கொண்டு வர காத்திருக்கிறோம். இன்றைய இந்த கிளாஸ் உங்களுக்கு பிரயோசனமாக இருந்ததா? எந்த அளவுக்கு பிரயோசனமாக இருந்தது? உண்மையாகவே இந்த உள்ள போறதா அல்லது நான் என்ன மாற்றங்கள் செய்யணும், என்ன மாற்றங்கள் ஏற்படுத்தணும், உங்களுக்கு உங்களுடைய கல்வி மேம்பாட்டுக்காக நான் என்ன எதிர்பார்க்க, உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்த்தவனாய் இன்றைய இந்த வகுப்பை நிறைய கொண்டு வருகிறேன். சந்திப்போம். இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை மற்றும் ஒரு வகுப்புல. ஓகே.